தேடல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தேடிக்கொண்டு வந்த விடயம், நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நன்றி என்பது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனால் அது மனதளவில் தரும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அளவிட முடியாத ஒன்று. அது ஒரு வார்த்தையால் நின்று விடாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊற்றெடுக்க வேண்டும் என்பதே விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நன்றி, சின்ன சின்ன விஷயங்களில் கூட நன்றி சொல்ல தெரியவில்லை என்றால் பெரிய விஷயங்களிலும் நன்றி சொல்ல முடியாது என்கிறது ஈஸ்தானிய பழமொழி. நன்றியை சொல்ல இந்த நவீன யுகத்தில் ஏகப்பட்ட வழிகள் காணப்படுகின்றன. ஒரு எஸ்எம்எஸ்ஸில், வாட்ஸ்அப்பில் கூட நன்றி சொல்லலாம். தினமும் எனக்கு நீங்கள் தானே காப்பி போடுறீங்க, இன்னைக்கு நான் போடுகிறேன் என உங்கள் அம்மா மனைவியிடம் செய்து காட்டுங்கள் உங்கள் நன்றியை. அப்பாவுக்குரிய ஆடைகளை இஸ்திரி செய்தும் வேற வேலை செய்தும் கொடுத்தும் நன்றியை சொல்லலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில், அன்பின் செயல்களில் நன்றி சொல்வது வார்த்தைகளால் நன்றி சொல்வதை விட வலிமையானது. நன்றி சொல்லும் நெஞ்சம் நமக்கு இருந்தால் 4 திசைகளிலும் உறவுகள் விரியும். முயற்சி எனும் அற்புதம் சிறுகளில் இருந்தால் ஆகாயத்திற்கு அப்பாலும் அதிசயம் நிகழ்த்தலாம். மற்றவர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் இன்றி நம்மால் வாழவே முடியாது. அவ்வாறு நமக்கு உதவிகரமாக இருக்கும் அனைவருக்கும் நமது நன்றி உணர்வை வாழ்நாள் முழுவதும் தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதனை வள்ளுவரும் நன்றி மறப்பது நன்றன்று என்று திருக்குறளில் அவர் சொல்லியிருக்கின்றார். இதனை முயற்சித்து பாருங்களேன். இது நாள் வரை உங்களுக்கு உதவியவர்களை நெஞ்சில் நினைத்து நன்றி செலுத்தி பாருங்கள். உங்களுக்குள்ளும் ஒரு பணி உணர்வும் மென்மையும் தோன்றும். நன்றியை காட்டுங்கள், மகிழ்ச்சியை பெறுங்கள். மீண்டும் ஒரு தேடல் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன்.